சங்கீதா மாமா வந்து கேக்குறாரு. தாத்தாக்கு தண்ணி. இன்னைக்குமே கிரவுட் அதிகமா இருக்குல்ல? கிரவுடா இருக்கு. நல்லா இருந்தா கட் பண்ணணும் மாமா. ஸ்டைலா கட் பண்ணணும்ல. மாடி தொட்டு வச்சிருக்கோம். பொறபொறன்னு பிச்சு போட்டாரு. அவ்வளவுதான் 5 நிமிஷம் கூட ஆகாது. சங்கீதா அவருக்கு 2 கிலோ இருக்குதா? எனக்கு 1 கிலோ, எங்க மாமாக்கு 1 கிலோ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா மாமா வந்து கேக்குறாரு எனக்கு வீட்டுக்கு எத்து போறதுக்கு அவரைக்கா அப்படின்ட்டு. பாத்தியா எவ்வளவு அவரைக்காய் காய்ச்சிருக்குது? பாத்தியா அவரைக்காய் எவ்வளவு நிறைய காய்ச்சிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவரைக்காய் பறிக்க போறோம். அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் பிஞ்சு விட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொட்டை தான் வந்து காய்ச்சுது. அப்பயும் நான் ஒரு டைம் பறிச்சு ஒரு 2 அவரைக்காய் சாம்பார்ல போட்டேன். இன்னைக்கு அவரைக்காய் பறிச்சு சாம்பார் வைக்க போறாங்க பாரு. அவரைக்காய் பறிச்சு சாம்பார் வைக்க போறியா? சரி பறி. புரியுதா? பாருங்க 10 கிலோ வருதா பாப்போம். அப்படியே வருதா? சாப்பிட்டா வருமா? வருமா அவரைக்காய் வருமா? மாமா ஸ்டைலா கட் பண்ணணும்ல. மாடி தொட்டு வச்சிருக்கோம். பொறபொறன்னு பிச்சு போட்டாரு. அவ்வளவுதான் 5 நிமிஷம் கூட ஆகாது. இதெல்லாம் இருக்கு பாரு உள்ள. அத பாரு. பரவாயில்ல, இப்ப இவ்வளவு அவரைக்காய் வந்திருக்கே. ஒரு சாம்பார் வச்சிடலாம். உள்ள இருக்குதெல்லாம் பாருங்க. எல்லாத்தையும் பாருங்க. பிஞ்சாதான் போட. ரொம்ப பிஞ்சுலாம் பறிக்க கூடாது. அப்படியா? சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பூச்சே இல்லாத சூப்பரா அவரைக்காய் பச்சு 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 பச்சுன்னு இருக்குது அவரைக்காய். நான் வந்து அவரைக்காய் பறிச்சு சாம்பார் வைக்க போறேன் இருமாமான்னு சொன்னேன். எனக்கு அவரைக்காய் வேணும்னாரு. அவரைக்காய் அவ்வளவு இல்ல மாமான்னு. அவரைக்காய் வீட்டுக்கு எனக்கு தரவதான் நீ மட்டும் சாப்பிட போறேன்னு கேட்டாரு. சரி வா மாமா அப்படி நீ பறிச்சுன்னு போ சொன்னேன். அதுக்குதான் மேல வந்துக்கிறேன். பாவக்காய் பத்தியா மாமா? பிஞ்சு எல்லாம் நிறைய விட்டுருக்கு மறுபடியும். நிறைய பாவக்காய் காய்ச்சுது. குண்டு குண்டு பாவக்காய். குண்டு பாவக்காய் நல்லா இருக்கும். ஒரு சாம்பார் வைக்க முடியுமா? வைக்கலாம். 4 காய் தான் சூப்பரா போட்டு சாம்பார் வச்சிடலாம். அப்பா ஊர்ல இருந்து வராரு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இன்னைக்கு அமாவாசை இல்லைன்னா அது நான்வெஜ் ஏதாவது சமைச்சிருப்பேன். நாங்கெல்லாம் வந்து அமாவாசை அன்னைக்கெல்லாம் நான்வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம். ஆனா அப்பா சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா விரதெல்லாம் இருப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு அவரைக்காய் பறிச்சிருக்கேன். சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அறுவடை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியாச்சு. அவரைக்காய் இந்த டைம்ல இவ்வளவு அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவரைக்காய் செடி மறுபடியும் அவரைக்காய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பீன்ஸ் விதை, அவரைக்காய் விதை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்தெந்த செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வளராம இருக்கோ அதெல்லாம் புடிங்கி தொட்டி போயிட்டு வேக வேகமா சமைக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அப்பா ஒரு ஊர்ல இருந்து வராரு. காலையில பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரட் சாதம் கிண்டி கொடுத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு அவரு தாத்தா கோணே தாத்தா வருவாரு சொல்லிட்டே இருந்தா. அதுக்கு சமைச்சிட்டு ஜெஷிதா போய் கூட்டிட்டு வந்துடலாம். ஓகே வா. சாம்பார் என்ன சாம்பார் வைக்க போறேன் இன்னைக்கு? காய் போட்ட சாம்பார் தான். காய் போட்ட சாம்பாரா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடியில பறிச்ச அவரைக்காய் மட்டும் தான் இருக்குது. அவரைக்காய் இங்கல அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் இவ்வளவு காய் இருக்குது. சின்ன வெங்காயமா? பெரிய வெங்காயமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைக்க வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார்னாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிடுறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சாம்பார் சங்கீதாக்கு வைக்கவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். வைக்க தெரியாதான்? அப்புறம் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாரு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சங்கீதா வச்சாலே நல்லாவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு தெரியல. இதுவே எங்க அத்தை வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். எங்க அம்மா வச்சாலுமே நல்லா இருக்கும். சங்கீதாக்கு சாம்பார் வைக்கவே தெரியாது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சாம்பார் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ ஒழுங்கா வைக்க மாட்டேன். அப்படி இல்ல, அது எனக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது. நான் எப்படி வச்சாலும் எங்க அம்மா வச்சா சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் போய் சாப்பிடும் போது அங்க சாம்பார் பிடிச்சி சாப்பிடுவேன். பட் நான் வைக்கிற சாம்பார் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நான் அதுக்கே ஆரோ வாட்டர்ல தான் பயிர் வேக வைக்கிறேன், சமைக்கிறேன். நார்மல் தண்ணியிலே சமைச்சு பாத்துட்டு எப்படி வச்சாலும் சங்கீதா வச்சாலும் சாம்பார் நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கும், டேஸ்டா இருக்காது. நல்லாவே இல்லன்னு அப்படியே சொல்லுவோம் நீ. அப்படியே அதுதான் வைக்கிறதே இல்ல. சங்கீதா எப்படி சந்திரமுகி மாதிரி மாறினாரு பாத்தீங்களா இல்லையா? பின்ன அப்புறம் சாம்பார் வச்சா நல்லாதான் இருக்கும். ஒரு மாங்காய் இல்ல, மாங்காய் போட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மாங்காய் சீசன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப மாங்காய் தான் பிரச்சனை. மாங்காய் வேணா சொல்லி வாங்கினு தரேன் நானு. மாங்காய் இல்லையே. மாங்காய் வாங்கினு தந்தா சாம்பார் நல்லா இருக்குமா?
இப்ப சரி இப்ப சாம்பார் வந்து நல்லாவே இருக்குல்ல, சங்கீதா வைக்கிற சாம்பார் நல்லாவே இருக்காதுன்ட்டாரு. எங்க அப்பா வருவாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நமக்கு வந்து பெட்டு. சங்கீதா வைக்கிற சாம்பார் மாமா என்ன ரிசல்ட் சொல்றாருன்னு பாப்போம். பாப்பா ஜஸ்விதா பாப்பா என்ன ரிசல்ட் சொல்றாரு, நான் என்ன ரிசல்ட் சொல்றேன்றது 3 பேரும் சாப்பிட்டு பார்த்து நாங்க ரிசல்ட் சொல்றோம். யார் மெஜாரிட்டியா இருக்குதோ அவங்கதான் வின்னர். நான் இப்ப வந்து ஜஸ்விதா, நானு, மாமா 3 பேர்ல யாரு அதிகமா, இப்ப மாமா மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஜஸ்விதாவும் நல்லா இல்லன்னு சொன்னா நாங்க தான் வின்னு. ஓகேவா? எங்க அப்பா தான் கணக்கு. நீங்க 2 பேரும் கூட்டு கலவா, நீங்க சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஏன் ஜஸ்விதாக்கு பிடிக்கலன்னா அப்ப பிடிக்கலன்னு தான் சொல்லுவா. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ஸ்கூல் போயிருக்காரு. இப்ப சங்கீதா கேக்குற மாதிரி நான் கடைக்கு போயிட்டு மாங்காய் வாங்கிட்டு தந்துறேன். வேணா இருக்கிறத வச்சு சமைக்கலாம். மாங்காய் வாங்கிட்டு வந்தா வீணா தான் போவோம். அப்புறம் அப்ப கூட ஒழுங்கா வைக்க மாதிரி தெரியாது. நம்பிக்கை இல்ல, உன் மேல கான்பிடன்ட் இல்ல. நான் நல்லாதான் வைப்பேன். பாரு இப்ப எப்படி வைக்கிறேன்னு மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு 4 உரிச்சு போட்டிருக்கேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு வேக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பயிர் கம்மியா போட்டு சாம்பார் நல்லா தண்ணியா வைப்போம். நிறைய பயிர் போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா குழன்னு அப்படியே கட்டியா ஆயிக்கும். சாம்பார் கட்டியா இருந்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ தண்ணியா வைக்கலாம். தோரம் பருப்பு எடுத்து நல்லா அலசி எடுத்துன்றேன். என்ன செய்யுங்க தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு கூட வந்து தக்காளியும் போட்டு வேக வைக்கிறாரு. டேஸ்டா வரும்ல ஃப்ரெண்ட்ஸ். தோரம் பருப்பு, பூண்டு, தக்காளி பழம் இது 3 வந்து பாத்தீங்கன்னா போட்டு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீ கடைக்கு போயிட்டு அதுக்குள்ள நான் வந்து இதெல்லாம் கட் பண்ணி வெங்காயத்தெல்லாம் தோல் உரிச்சு வச்சுக்கிறேன். சாம்பார் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். அப்போ ஆமா, சாதம் வந்து காலையிலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலாம், அப்படியே வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ இப்போ குழம்பு மட்டும் தான் வைக்கிறேன். குழம்பு வச்சுட்டு ஏதாவது பொரியல். எங்க அப்பா காய்கறி பொரியல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாரு. கருணக்கிழங்கு வாங்கினட்டா? கருணக்கிழங்கு வாங்க. கருணக்கிழங்கு சட்டி கருணக்கிழங்கு அது வாங்க. அது வறுத்து வச்சா நல்லா இருக்கும். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ஜஸ்விதாவை கூட்டின்னு வந்துட்டேன் ஸ்கூல்ல இருந்து. சாம்பார் இங்க ரெடி ஆயிடுச்சு. கூட்டிட்டாரு சாம்பார. ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா கேட்டா மாங்காவும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜஸ்விதா வச்சுதான் நம்ம டெஸ்டிங் பா. புரியுதா இல்ல? ஜஸ்விதா தான். ஏன்னா மாமா எப்படியும் நீ நல்லா வைக்கலனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடுவாரு. நான் வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லன்னு சொல்லிதான் நீ. புரியுதா என்னோட இது? ஜஸ்விதா வந்து பொய்யே சொல்ல மாட்டா, உண்மையை மட்டும் சொல்லுவா. ஜஸ்விதா மாமா, ஜஸ்விதா தங்க பிள்ளை மாமா, அம்மா சாம்பார் வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாம்மா? நல்லா இருக்காதா? அம்மா சாம்பார் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாம்மா? நல்லா இருக்காதா? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. தாத்தா வந்துட்டாரு. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாரு. வா தாத்தா கூப்பிடு. வாங்க தாத்தா. வாங்க தாத்தா. ஆமாம்மா. பாப்பாக்கு சொல்லு. பாப்பாக்கு தான். நீ அழகா. சரி வா, நீ வச்சு நீ வாங்கி. வா, அழக்கூடாது வா. கொஞ்ச நேரத்துல வெம்பிடு வரக்கூடாது. வரும்போதே மம்மம் வாங்கி வந்தாரா? என்ன மம்மம் வாங்கி வந்தாரா? எதுவுமே வாங்கிட்டு வரல. போ உனக்கு. வந்த உடனே பை உள்ள தலையை விட்டுக்கலாம் பாரா. என்னம்மா? அம்மா பூமா? பாப்பாக்கு பூ பாரு. பூவு பூவே. தாத்தாக்கு தண்ணி குடுமா? நீ குடுத்தியா? நீதான் குடுக்கணும். தாத்தாக்கு தண்ணி குடுன்ட்டு ஒரு மொம்மம் பாக்குறாரு பத்தியா இல்லையா?
உவா சாப்பிடலாம். சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்த இவ்வளவுதான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துக்கிறேன். சாக்லேட் வேற வாங்கிட்டு வந்துக்கிறாரு. ஏய் இங்க வர்ற டேய் உட்கார்ப்பா. மல்லாட்டி கேக்கு, அப்புறம் வந்து ரிப்பன் முறுக்கு, அப்புறம் சாப்பிட்டு உவா சாப்பிட்டு பிரிச்சுக்கலாம். ஜெஸ்டா உவா சாப்பிடலாம். உவா சாப்பிடலாம்டி. உவா சாப்பிட்டே சாச்சி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம். ஃப்ரிட்ஜில் வைப்போம். பெரிய கூடாது. உவா சாப்பிட்டு தான் வைக்கணும். சாப்பிடலாம். சரி. அப்பவே வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் இந்த சாம்பார் கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் சாம்பார் ரெடி. ஓகே சூப்பரா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்துல விளைஞ்ச அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வேற லெவலா வச்சிருக்கேன். அவரைக்காய், மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அதுக்காகவே டேஸ்டா இருக்கணும். டேஸ்டா தான் இருக்கும். சைடிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருணைக்கிழங்கு வறுவல், அட மீன் வறுவல் மாதிரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்லைஸ் போட்டு வறுத்திருக்கேன். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சாம்பார் நல்லா இருக்கா? நம்ம 3 பேரை சொல்லுமா? சாம்பார் நல்லா இருக்குதா மாமா? சுமாரா இது போல இருக்கு. அதனால இப்படி ஆகுது. நல்லா இருக்கு. கேட்டுதா? சாம்பார் நல்லா நீ சொல்லு. சாம்பார் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இன்னும் தர மாட்டா? பாரு உவா சாப்பிடுறீங்களா? அப்பா அம்மா சாச்சி தர மாட்டாங்க. சரி நீங்க உவா சாப்பிட்டு அம்மா வச்ச சாம்பார் நல்லா இருக்குதான்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. இங்க உட்காரு உட்காரு. சரி தாத்தா வாங்கி சாம்பார் நல்லா இருக்குதான்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? நல்லா இருந்தா சாம்பார் எப்படிமா இருக்கு? எம்மியா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து நல்லா இருக்குன்னு நானே சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்குது. அதனாலதான் இப்ப வந்து சங்கீதா ஒரு ஓட்டு, நான் மேக்சிமம் 2 ஓட்டுல தான் வின் பண்ணா 2 ஓட்டு தான் இருக்குன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து 3 ஓட்டு. ஜஸ்விதாவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, மாமாவும் நல்லா இருக்குது. சாம்பார் சாப்பிட்டு பார்த்து நானும் சொல்றேன் சாம்பார் இன்னைக்கு நல்லா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வீட்டு அவரைக்காய் ஃப்ரெண்ட்ஸ். உவா சாப்பிட்டு தான் பிடிக்கணும். அவ பேரு போராடி நிக்கிற அந்த சாக்லேட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அப்பா வந்திருக்காரு இல்லையா? அப்பா கூட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீராம்பட்டினம் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் தான் வந்து லாஸ்ட் திருவிழான்னு சொல்லியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் திருவிழாக்கு போயிருந்தோம்ல, அப்ப சொல்லியிருந்தாங்க அடுத்த வாரம் வாங்க முத்துப்பல்லாக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு போய் முத்துப்பல்லாக்கு திருவிழாவை பார்த்துட்டு அப்படியே நம்ம பாட்டிக்கு சரியா இல்ல ஆடணும் நடக்கு. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வீட்டுல இருந்த போர் அடிக்குள்ள நைட் அவுட்டிங் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்டாவும் அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறாங்க. அன்னதானம் போடுறாங்க பாபி. ஊறப்பட்ட அன்னதானம் போடுறாங்க. வீட்டுல தோசை சுட்டு தர சொல்லி கேட்டு சாப்பிட்டு வரீங்க. நேரம் ஒரு இன்னைக்குமே கிரௌட் அதிகமா இருக்குல்ல? நான் நினைச்சேன் இன்னைக்கு கிரௌட்லாம் இருக்காதுன்னு. இன்னைக்குமே ஃபுல் கிரௌட் இருக்கு. அப்பா கூட வந்திருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கல்யாணத்தை வெடியில தாண்டா வச்சிருக்காங்க. ஆனா எங்க மாமனாரை கேட்டேன், வெள்ளி பொருளா கொடுத்தாரு எங்க மாமனார். ஏன் மாமா வெள்ளி பொருளா கொடுக்குறீங்க? நடிச்சாங்க. அந்த சீரியல் முடிஞ்சிச்சு. அது 3.5 வருஷம் வந்துச்சு. இவங்க 3 மாசம் தான் நடிச்சாங்க. அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சீரியல் போய் நடிச்சாங்க, ராஜா ராணின்னு ஒரு சீரியல். அதில் ஒரு போலீஸ்கார அம்மா நடிச்சாங்க. அது 4 வருஷம் வந்தது. அந்த சீரியலும் முடிஞ்சிச்சு. நான் கணக்கான காலங்கள்னு ஒரு சீரியல் நடித்தேன். அவ்வளோ அற்புதமான ஒரு சீரியல். அந்த சீரியல்லையும் வந்து 1 மாதம் நடித்தாங்க. அந்த சீரியலும் முடிஞ்சிச்சு. பேர் மட்டும் யோக தரிசனம். அவ்வளோ யோகம் என்ன மிக அற்புதமாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த காரைக்கால் யோகதர்ஷி அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள் பலத்த கரவசம். அருமையான
காட்சி, இந்த அலங்காரம் வந்து வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. உண்மையாக சொன்னால் வீராம்பட்டினம் மட்டும்தான் இதனோட மிகப்பெரிய செம்மையான இந்த அலங்காரத்தை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அதனால் என்ன பேபி எனக்கா சூப்பரா திருவிழா நடந்தது. வேற லெவலா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இந்த தேர் அன்னைக்கு போனோம்ல, அன்னைக்குதான் சிறப்பா இருக்கும்னு நினைச்சேன். அதை விட வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பல்லாக்கு போயிருந்தோம்னா வேற லெவலா இருந்தது. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு கச்சேரி போகும்போது என்னாட்டி தங்கம் சரி நாங்க போகும்போது பாட்டு கச்சேரி ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது ஆடலும் பாடலும் சொன்னாங்களே, பாட்டு கச்சேரி ஓடிட்டுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாட்டு கச்சேரி, அதுக்கப்புறம் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து பட்டிமன்றம், பழனி இருக்காருல்ல அவர் வச்சு பட்டிமன்றம் சூப்பரா இருந்தது. அந்த பட்டிமன்றமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் வச்சிருந்தாங்க. அப்புறம் சாமி கூட கரகாட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. வெடி வெடிச்சாங்க பாருங்க, வேற லெவல். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2 திருவிழாக்கு தான் போயிருக்கேன். அடுத்த வருஷம் என்ன நினைக்கிறேன், ஒரு வாடகை விட பாத்துக்கிட்டு வாடகை போயிடணும்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாள் திருவிழா பார்க்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது. சூப்பரா திருவிழா பண்ணியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் வீராம்பட்டினம் திருவிழாலாம் பாத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன்னா சூப்பரா இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். எனக்கெல்லாம் தூக்கமே வரல. பேபி தான் கொஞ்சம் இப்படி தூங்கி பாத்துட்டு இருந்தாரு. நானும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அப்பாவுமே முடிச்சுட்டே பாத்துட்டு இருந்தாரு. கரகாட்டம் பார்க்காம வந்துட்டு அதான் ஒரு மிஸ்ஸிங். கரகாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாமி கூட வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. நாங்க அங்க ஆடலும் பாடல வாய போதும் ஆன்னு பாத்துட்டு இருந்துட்டோமா. கரகாட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாக்கல. ஆனா கரகாட்டமும் வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வேலை எல்லாம் ஏன்னா பட்டாசுலாம் செம்ம பட்டாசு. வந்து ஸ்டேஜ்ல வந்து ஆடலும் பாடலாம் பண்றாங்க. ஸ்டேஜ் சுத்தி 4 பக்கமும் அவுட் வெட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசு வேற லெவலா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. வானம் வெடிக்கெல்லாம் நல்லா இருந்தது. சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடி மாசம் வந்ததுல இருந்து நிறைய கோயில் போய் பார்த்துட்டு. ஆமா, நிறைய பேர் போர் அடிக்குது கோயில் வீடியோவே போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு வந்து பார்த்தா என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. கடை நாங்க வந்து ஒரு 4 மணிக்கு வந்தோம். திருவிழா கடை நைட்டு ஃபுல்லா விடியற வரைக்கும் இருந்தது. கூட்டமாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே நான் அப்போ பீச்சுக்கு எல்லாம் கூட்டும் போலான்னு பார்த்தோம். சரி டைம் ஆயிடுச்சா, சரி வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வேற லெவலா இருந்தது. நானே இந்த கோலமா வச்சுலாம் போகும்போது பேபிட்டு கேட்டுட்டே போனேன். வரும்போது அந்த மாட வீதி வழி இன்னொரு வழி கூட்டின்னு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய தெரு சூப்பரா இருந்தது. அடுத்த வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா திருவிழாக்கும் போய் பார்க்கணும்னு வந்து இப்பவே பிளான் பண்ணி வச்சுட்டேன் நானு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீராம்பட்டினம் திருவிழாக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா முத்துப்பல்லாக்கு அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. செம்ம நீட்டு அந்த முத்துப்பல்லாக்கு நல்லா நீட்டா. ஆமா, அந்த மாடு வீதி மட்டும் தான் பேபி சுத்துறது. அது சுத்தி வரதுக்கே விடிஞ்சு போச்சு. ஒரு 10-11 மணிக்கு அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஊர்வலம் வர்றதுக்கு. அது அப்படியே கரகாட்டெல்லாம் பண்ணிட்டு அப்படியே வர்றதுக்கு 4 மணிக்கெல்லாம் அந்த 2வது கேட் சுத்தி இப்படி வந்துட்டு நின்று இருந்தது. தேர்கிட்ட வரப்போகுது இல்ல. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். முத்துப்பல்லாக்குலாம் செம்மையா ஜோடிச்சிருந்தாங்க. நாங்க தேர் பார்த்தோம், முத்துப்பல்லாக்கு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஊர் மக்களும் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாங்க நல்லா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கா ஏஞ்சேன். இதுக்கப்புறம் தான் சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடணும். அப்பா வேற வந்திருக்காரு, சீக்கிரமா சமைக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.